நான் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா இதை அடிச்சுட்டு படுக்க வேண்டியது தூங்க வேண்டியது. அதுக்கு என்ன கடையில பத்து குடிச்சுக்கலாமே, என்ன இதுல டிஃபரெண்ட்? அது நான் பண்ணி போறேன். கடையில சும்மா வெறுமில்ல நீங்க தராங்களே, இப்படி இதை இப்படி கட் பண்ணி போட்டு வெறுமில்ல தராங்க. நானும் இப்ப என்ன செய்ய போறேன், இதை வீட்டை கொண்டு போயிட்டு வடிவா அறுத்து ஜூஸ் பண்ணி குடிக்க போறேன். அப்படின்னு சரி, வழுக்கல் இருக்குமாவன்ற வழுக்கல் இல்லைண்டா அவருக்கு நாளைக்கு இருக்கு. ஓகே பாய். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த இளநீ கத்தி. உங்கள் வீட்டில் இன்கேஸ் கத்தி இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வெட்டியே வாங்கிட்டு ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இளநீ சரியான ஷார்ப்பு போட பயமாக விட்டு. எட்டும்போதே வருது. ஒரு கிளாஸ் குடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்களும் நானும். பட் தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்ஸில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த கேரளா, கோயம்புத்தூர் இந்த சைட்லலாம் இளநீ வந்து நல்லா இருக்குது. அங்கே நம்ம பண்ணியிருக்கலாம் நம்ம கோயம்புத்தூரில் இந்த ரெசிபி. பட் பார்க்குறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் இதை வந்து வெட்டுறாரு அப்படின்னா அவருக்கு அதுக்குள்ளே இருக்க வழுக்கலும் இந்த ரெசிபிக்கு தேவை. அது வந்து நல்லா வழுக்கல் காய் வித் தண்ணியோட நல்ல வழுக்கல் கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு வழுக்கல், சாப்பிட்டுட்டே இருக்காரு. இதுலேயும் நல்ல வழுக்கல். இது வந்து தேங்காய். இந்த இளநீ நல்லா இருக்கும். என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்டு? இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் லெமனை விட்டுட்டோம். இப்போ வந்து குடிச்சு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். மூணு ஸ்பூன் அரைஞ்ச இளநீ. தண்ணி நிறைய இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கு, வேற லெவல் வேற லெவல், செம்மையாக இருக்கு. குடிச்சு பாருங்க நீங்கள் கொஞ்சம். எனக்கு கிளாஸில் ஊற்றி கொடுங்க. இதுக்கு இப்போ ஐஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஐஸோவா? ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும். கூலாக இருக்கும்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வச்சு இது பண்ணாவே வந்துடும். வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஐஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 4 போடுங்க. ஏன்னா ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டோம் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூலாக இருக்கணும் வந்து. அப்போ அதுக்காண்டி தான் ஐஸ் கியூப் போடணும். நிறைய போடாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா அதில் டேஸ்ட்டை மாற்றிடும், இளநீரை டேஸ்ட்டை மாற்றிடும். அதால் லைட்டாக போடலாம், இல்லைனா போடாமல் குடித்தாவே நல்லது தான். இளநீரில் ஐஸ் கியூப்ஸ் இல்லாமலே. எஸ், ரெடி ரெடி. என்னது நீங்கள் இப்போ குடிக்க போகிறீங்க? ஹெல்த்தி ரெசிபி ஜூஸ் அப்படி சொல்லுவோம். அடித்து இதை போயிட்டு இது பண்ணி தருவாங்க. வடிவா நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, நானும் கொஞ்சம் குடிக்கணும். வாரம் கிளாஸில் ஊற்றிட்டு நானும் கிளாஸில் ஊற்றிட்டேன். இந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதை வந்து குடிக்க போகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இளநீர் 2 போய் வாங்கிட்டு வந்து அழகாக லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு அந்த வழுக்கலெல்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு குடித்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். until then bye bye, see you. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் என்னெல்லாம் இன்னும் ஆட் பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. ஓகே பாய். ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்காரு. பாய் பாய், see you. பாய் சொல்லு. பாய் மக்களே, பாய்.